நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ மீண்டுமாக இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பம் உமது திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறது. நற்கருணை ஆண்டவரே, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இது இந்த நாளிலே சிறப்பாக நீர் உருவாக்கி கொடுத்த, நீர் எங்களுக்கு கொடையாக விட்டு சென்ற திரு அவையை வழி நடத்த, பாதுகாக்க, அதனை உமது திருவுளத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு செயலையும் நிறைவேற்றி திரு அவையின் ஒவ்வொரு நிலையில் வாழ்கின்ற மக்களையும், இந்த உலகில் வாழ்கின்ற அத்தனை உயிரினங்களை மக்களையும் உமது விழுமியங்களின் அடிப்படையில் வழிகாட்டி நடத்துவதற்காய் புனித பேதுருவின் வழித்தோன்றலாய் எங்களோடு வாழ்ந்து இன்றைக்கு உமோடு வாழ்வதற்காக வந்திருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய இந்த நற்கருணை வழிபாட்டை, இந்த நற்கருணை ஆராதனையை திருத்தந்தை அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், அவர் எங்களோடு செய்த ஒவ்வொரு செயலையும் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி கூறி அவரது பரிந்துரை நாடுவதற்காகவும், அவரை உம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் மாதா தொலைக்காட்சி குடும்பம் ஒன்றிணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ தகுதியற்ற எங்களின் ஜெபங்களை நீர் கண்ணோக்கி அருளும். இயேசுவே, இதோ இந்த உலகம் அமைதிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நான் தருகின்ற சமாதானம் நிலையான சமாதானம், இந்த உலகம் தருகின்ற சமாதானம் போன்றது அல்ல என்று நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீர். எங்களது அன்பு திருத்தந்தை இந்த திரு அவையையும் அவர் பணி செய்த ஒவ்வொரு நிலையிலும் ஒரு அருட்தந்தையாக, ஒரு ஆயனாக, பேராயராக, கர்தினாலாக, திருத்தந்தையாக எல்லா நிலைகளிலும் சமாதானத்தை வலியுறுத்தியவராய், அமைதியின் தூதனாய் அவர் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலும், மக்களின் மத்தியிலும், மக்களை வழிநடத்தும் நாட்டு தலைவர்கள் மத்தியிலும் சமாதானத்தை அவர் உறுதிப்படுத்துவதற்காய் அநேக காரியங்களை
அவர் நிகழ்த்தி இருக்கிறார், நிறைவேற்றி இருக்கிறார். ஏன் ஒரு முறை அவர் ஆப்பிரிக்கா நாட்டு தலைவர்களை சந்தித்த பொழுது, உங்களில் சமாதானம் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களின் கால்களை தொட்டு வணங்கி, தயவு செய்து இந்த சமாதானத்திற்காக நீங்கள் உழையுங்கள், பாடுபடுங்கள் என்று சொல்லி அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தந்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் நன்றி கூறுவதோடு, அவரது ஆன்மா உமது திருப்பாதம் வந்து சேர இதோ நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கும் இந்த ஜெபங்களை ஏற்று அவருக்கு அருள் புரியும். ஆமென். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை.
பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வரக்கூடிய தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம். நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாக முன் உதாரணமாக விட்டு சென்றிருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அவருடைய செயல்கள், அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வாழ்க்கை பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதிலும் குறிப்பாக ஆண்டவரே, தொழில்நுட்பத்திலும் ஊடகத்திலும் கிறிஸ்தவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஒரு ஆசானாக, ஒரு ஆசிரியராக இருந்து அவர் எங்களுக்கு போதித்திருக்கிறாரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதிலும் குறிப்பாக
உலகிலே பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் தவறான தப்பறை கொள்கைகளையும் போலி செய்திகளையும் பதிவிடும் வேளையிலே நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவினுடைய விழுமியத்தை மையமாக கொண்டு அவரில் நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை அறிவிப்பு பணியிலே, நற்செய்தி அறிவிப்பு பணியிலே நீங்களும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு விடுத்த அற்புதமான ஒரு தலைவர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அவர் கொடுத்தது மிகப்பெரிய கொடை என கருதி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வம் இறைவா, அவர் எங்களுக்கு சொன்ன அந்த செய்திகளை, எங்களுக்கு அவர் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டிய ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. சமூக ஊடகங்கள் என்றாலும் சரி, தொலைக்காட்சி என்றாலும் சரி, அல்லது செயற்கை நுண்ணறிவு என்றாலும் சரி, எல்லா ஊடக காரியங்களையும் ஆண்டவரே உமது மேலான மகிமைக்காக, சமூக ஒற்றுமைக்காக, உமது விழுமியத்தை பறைசாற்றுவதற்கான அற்புதமான கருவிகளாக பயன்படுத்த எங்களை தொடர்ந்து இயக்கியருளும். ஆமேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான்.
இயேசு தெய்வமே எங்கள் நண்பரே, விசுவாசிப்பேனுமையே. இயேசு தெய்வமே எங்கள் நண்பரே, விசுவாசிப்பேனுமையே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கலங்காதே திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீ. கலங்காதே திகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவீ. கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவீ. கண்மணி போல் என்னையும் காப்பவரே, கரை சேர்த்திட வந்திடுவீ. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல்கள் 118. நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் மொழி: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. பல்லவி: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம்.
ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே, இந்த உலகம் எல்லோருக்குமானது, பொதுவானது. யாரும் எதையும் என்னுடையது, எங்களுடையது என்று சொந்தம் கொள்ள முடியாது என்கிற அற்புதமான விழுமியத்தை தன்னுடைய மனதிலே கொண்டு வாழ்ந்த எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை எண்ணி உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமாண்டவரே, இதோ இந்த சமூகத்தில் பல மக்களை அவர்கள் தேவையில்லாதவர்கள் என்று வீசி எறிந்தார்கள். இவர்கள் இந்த சமூகத்தின் அவமானம் என்று கூட அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் இவர்கள்தான் இறைவனுக்கு உகந்தவர்கள் என்று தேடி தேடி நேசித்தார். அனாதைகளாக, அகதிகளாக, உலகின் மூலை முடுக்குகளில் ஒளிந்து கொண்டு திரிந்த ஏராளமான மக்களை தேடிச் சென்று அவர்களை தாங்கி பிடிப்பதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம், கிறிஸ்துவின் அன்பு என்பதை எல்லா இடங்களிலும் நிலைநிறுத்தினார். இதோ இன்று பல இடங்களில் அந்த மக்கள் மூளைக்கல்லாக, முதற்கல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த அற்புதமான முயற்சியை, இந்த பணியை நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இது ஏதோ அவருடைய பணி, அது நிறைவடைந்து விட்டது என்று நின்று விடாமல் அதை தூக்கி சுமக்கிற கருவிகளாக எங்களது இதயங்களை மாற்றும். எங்கே மக்கள் நிராகரிக்கப்பட்டு நிற்கிறார்களோ, எங்கே மக்கள் ஆதரவை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்களோ, கவலைப்படாதீர்கள், யாரும் இந்த உலகத்தில் தனித்து விடப்பட்டவர்கள் இல்லை என்கிற உம்முடைய மதிப்பீடை எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களது வழியில் நின்று உலகெங்கும் உணர்த்துகின்ற ஒரு கருவிகளாக எங்களை தொடர்ந்து மாற்றும். ஆண்டவரே, இதோ உம்முடைய அன்பை, உம்முடைய ஆசீரை, இறைவன் எங்களுடைய மீட்பராக இருக்கிறார், எங்களுக்கு ஒளியாக இருக்கிறார், எனவே நாம் பயப்பட தேவையில்லை என்கிற அந்த நம்பிக்கையை இங்கே நிராகரிக்கப்பட்ட எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்பிக்கையாக வாழ, வளர எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களோடு இரும், எங்களோடு இரும். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை படைத்தாலும் தீமை அணுக விட மாட்டார்.
தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பனார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பனார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பனார். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் திருத்தந்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக, அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக, அவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக பல்வேறு நிலைகளிலே நன்றி கூறுவதோடு அவர்களோடு இணைந்து நாங்களும் அவருக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா சமூக வலைதளங்களிலும் எல்லா இடங்களிலும் பார்த்தால் மதத்தை கடந்து இனத்தை கடந்து எல்லா மக்களுமே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நீர் உலகிற்கு கொடுத்த கொடைக்காக நன்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் வாழ்விலே கிறிஸ்துவத்தின் அடிப்படை அடிநாதமாகவும் திருச்சபையினுடைய நம்பிக்கை கோட்பாடும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே மீட்பு உண்டு என்பதை முழுவதுமாக நம்பி அதை பின்பற்றினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விழுமியங்கள், இறையாட்சியின் விழுமியங்கள் எல்லா மதங்களிலும் எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. அவற்றை உலகம் முழுவதும் அதை பரவச் செய்ய வேண்டும் என்பதை தன் வாழ்விலே உணர்ந்தவராய் எல்லா மதத்தினரையும் எல்லா சமயத்தினரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் இருக்கிற நன்மைத்தனங்களை போற்றி அவர்களை இன்னுமா இறையாட்சி விழுமியங்களை இந்த உலகிலே பரவச் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்தது. இந்த உலகத்தை அமைதியும் சமாதானம் நிறைந்ததாக மாற்றுவதற்கு தன்னால் இயன்றதை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அவருடைய மாபெரும் அந்த செயல்களை நினைத்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். அவர் கொடுத்த எல்லா திறமைகள் எல்லா சக்திகளையும் முழுமையாக பயன்படுத்தி மதங்களில் உள்ள பிரச்சனைகளையும் மற்றவருடைய விமர்சனங்களையும் தவிர்த்து ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு வழிமுறையும் ஒவ்வொரு மார்க்கமும் இந்த இறையாட்சி விழுமியங்களை பல்வேறு நிலைகளிலே மனிதத்தை போற்ற, எளியவர்களை மீண்டுமாய் சமூகத்திலே தூக்கி நிறுத்த, விடுபட்டவர்களை கடைநிலையிலே தள்ளப்பட்டவர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக எல்லா மதங்களையும் எல்லா மக்களையும் எல்லா தலைவர்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு புதிய முயற்சியை ஏற்படுத்தி உலகத்திலே மாற்றத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரை போல இந்த வருகிற நாட்களிலே எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா பிரிவினை சகோதர சகோதரிகள் எல்லோருமே ஒன்றாக இணைந்து அவரை போற்றுவதும் அவருடைய நல்ல செயல்களை புகழ்வதும் நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலே இறையாட்சி விழுமியங்களை எல்லா மக்களிடம் விதைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். தொடர்ந்து நாங்களும் அவர் வழியிலே எல்லா மதங்களையும் எல்லா மக்களையும் பல்வேறு வேறுபாடு நிறைந்த எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்து இறையாட்சி விழுமியங்களை உலகிலே கட்டி எழுப்ப எல்லா நிலையிலும் இயேசுவினுடைய பிரசன்னத்தை விழுமியங்கள் வழியாக எல்லா மக்களும் உணரக்கூடிய வழியிலே பணி செய்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுக்காக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உமது முகத்தை பார்த்து அருகில் அமர்ந்து பரிந்துரை செய்வார் என்ற நம்பிக்கையிலே
அவருக்காக நாங்கள் இந்த பாடலை பாடி உம்மை போற்றுகிறோம். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். சோகங்கள் ஆறாமல் நான் வாடும் போது தாயாக நீ மாற வேண்டும், அன்பு தாயாக நீ மாற வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாம் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாம் நீயாக வேண்டும். பாரங்கள் தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்த பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். போராட்டம் சூழ்ந்தென்னை தீவாக்கும் போது பாலங்கள் நீயாக வேண்டும், இணை பாலங்கள் நீயாக வேண்டும். தீராத ஆர்வத்தில் நான் தேடி பயிலும் பாடங்கள் நீயாக வேண்டும், மறை பாடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே நாளும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். காலங்கள் தோறும் என் நெஞ்ச வீட்டில் தீபங்கள் நீயாக வேண்டும், சுடர் தீபங்கள் நீயாக வேண்டும். தாகங்கள் தீராமல் நான் ஏங்கும் போது
மேகங்கள் நீயாக வேண்டும், மழை மேகங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பிற்கினிய பாசமிகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அந்த வேளையிலே ஒரு குணப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, போற்றி ஆண்டவரே. ஆண்டு 2013 மார்ச் மாதத்தில் அவர் அந்த பொறுப்பெடுத்த அந்த நாளை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளிலே அவர் பொறுப்பெடுக்கின்ற பொழுது மக்கள் முன்னிலையில் தன்னுடைய தலையை தாழ்த்தி ஒரு வேண்டுதலை வைத்தார். எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய பணிக்காக உங்களை வழிநடத்த வேண்டும், அதற்காக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆண்டு 2020 மார்ச் மாதத்திலே கொரோனா காலத்திலே, கொரோனா ஆரம்பித்த அந்த சமயத்திலே உலகம் முழுவதும் பயந்து போய் வீட்டிலே முடங்கி இருந்த காலத்திலே தன்னந்தனிமையாக அந்த பேதுரு சதுக்கத்திலே ஸ்பெஷல் உர்பி எத் உர்பி நடத்துவதற்காக, சிறப்பு இறையாசிரை கொடுப்பதற்காக அவர் அந்த பேதுரு சதுக்கத்தில் தன்னந்தனியாக நடந்து சென்றதை நினைத்து பார்க்கிறேன். இதோ அந்த வேளையிலே ஒட்டுமொத்த உலகிற்காக அவர் தனிமையிலே ஜெபித்தார். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், குணமடைய வேண்டும், வாழ்வு பெற வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். ஆண்டவரே, ஒவ்வொரு முறை அவர் ஒவ்வொரு நாட்டிற்கு சென்ற பொழுதும் பல நாடுகளிலும் பல நேரங்களிலும் கூட மக்களை சந்திக்கின்ற பொழுது அந்த ஏழை எளிய மக்கள், நோயுற்றவர்கள், பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கின்ற பொழுது நின்று அவர்களை தேடி சென்று அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு முத்தமிட்டு தன்னுடைய ஆசிரை கொடுத்தார். அதனை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தேடி சென்றார். ஏழை எளியவர்கள், சிறியவர்கள், சிறுவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், படுத்த படுக்கையில் இருந்தவர்கள், யாரை பார்த்தாலும் கூட தேடி சென்றார். அவர்களுக்கு தன்னுடைய ஆசிரை வழங்கி அவர்களுக்காக சிறப்பாக ஜெபித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். ஆண்டவரே, இந்த செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகின்றன. தன்னுடைய தெய்வத்தன்மையை பிடித்து கொண்டிருக்க விரும்பாமல் மனிதத்தன்மை, அடிமையின் தன்மையாம் இந்த மனித நிலையை பிடித்து கொண்டார் இயேசு கிறிஸ்து என்று. ஆண்டவரே, இவர் அந்த திருத்தந்தை என்று அந்த ஒரு மாண்பி, அந்த ஒரு நிலையை கடந்து இறங்கி வந்து மக்களை தேடி சந்தித்ததை பார்க்கிறோம். அந்த மாண்பு என்பது தன்னுடைய வாழ்க்கையில் மக்களை தேடி செல்வதில், மக்களுக்காக தன்னை கொடுப்பதில் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி வாழ்ந்து காண்பித்தார். ஆண்டவரே, திருத்தந்தை பிரான்சிஸில் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. கொடையாக அவரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய தன்மையை, பல வேளைகளில் எங்களுடைய பதவிகளை, பட்டங்களை பிடித்து கொண்டிருக்கிறோம். அதனை விடுத்து எல்லோரையும் தேடி சென்று அரவணைத்து ஆறுதலையும் அன்பையும் பகிர்ந்து வாழக்கூடிய நல் மனிதர்களாக, மறு கிறிஸ்துகளாக நாங்கள் உருமாற்றம் பெற எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுடைய திருத்தந்தைக்காக நன்றி, போற்றி. நன்றி இயேசுவே.
ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. அன்பை தேடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதம் நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? அன்பை நாடும் போது என் தந்தை நீ அல்லவா? அமுதை நாடும் போது என் அன்னை நீ அல்லவா? ஒரு குறையும் இன்றி காத்தாய், நல்லன்பை ஊட்டி வளர்த்தாய். உன்னை ஒதுக்கியே வாழ்ந்து நானும் இனி என்ன கைமாறு செய்வேன்? என்ன கைமாறு செய்வேன்? இறைவா, உன் திருமுன் ஒரு குழந்தை போல் தாவி மேவி வருகின்றேன். என் நிலை நான் சொல்கின்றேன். உன் குழந்தை நான் அல்லவா? என்னை நோக்கி ஓடி வந்து என்னை காப்பாயோ. ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலே குழந்தைக்குரிய மனநிலையோடு ஒரு குழந்தையாக இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். உமது திருப்பாதத்தில் நாங்கள் முழங்காலிட்டு ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கும் மாதா தொலைக்காட்சியுடைய இனி இதயங்கள் ஒருமனப்பட்டு ஒரு குடும்பமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, குழந்தைகள் கேட்கின்ற எதையும் பெற்றோர்கள் மறுப்பதில்லை, பாசத்தோடு கொடுக்கிறார்கள். நீரும் சொன்னீர், ஒரு குழந்தையாக மாறி நீங்கள் தந்தையிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு விண்ணரசு கிடைக்கும். விண்ணகத்தின் வாயில்கள் என்னாலும் உங்களுக்கு திறந்திருக்கும். கடவுளின் ஆசிரால் என்னாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். மகிழ்ச்சியால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்களில் அமைதி குடிகொள்ளும் என்று பல்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர். குழந்தைக்குரிய மனநிலையோடு தாழ்ச்சியாக முது திருப்பாதத்தில் இருக்கின்ற எங்களை பாரும். இதோ முது பாசத்திற்குரிய மகன் இந்த திரு அவையின் தலைமகனாய் இருந்து அருமையான நல்ல ஊழியனாய் நல்ல சீடனாய் பணி செய்த முது அன்பு பிள்ளை, முது அன்பு மகன், எங்களது பாசத்திற்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முது திருக்கரங்களில் ஏந்து கொள்ளும். அவரின் பரிந்துரையின் வழியாய் இந்த உலகிலே சமாதானம், அமைதி, மத நல்லிணக்கம், ஏழை எளியவர்கள் மீது அக்கறை, புதிய கண்டுபிடிப்புகள், ஊடகத்துறையில் இருக்கின்ற அத்தனை மேன்மையான காரியங்களையும் உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக மட்டுமே பயன்படுத்துகின்ற மனநிலை இந்த உலகிலே ஒதுக்கப்பட்டவர்கள் என்று யாரும் இல்லை, அனாதைகள், ஆதரவற்றவர்கள் என்று யாரும் இல்லை. ஒரு நிலை உருவாகி சமாதானம், நீர் எதிர்நோக்கி இருந்த, எதிர்பார்த்திருந்த, உலகம் தர முடியாத இந்த சமாதானம் உம்முடைய கிருபையாக, ஆசீர்வாதமாக எங்களில், இந்த உலகில், எல்லா குடும்பங்களில் நிலைத்து நிற்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.
அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினை உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.